जय शिव शक्ति जय पांडव सेना। ओम 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 வீடு வீடாக மதுபன்னாக்கி வீர்கள் அசத்தியத்தை சாத்தியமாக்கினீர்கள். சந்நியாசிகள் கூட செய்யாததை செய்தீர்கள். வீட்டை புனிதமான ஆசிரமமாக மாற்றினீர்கள். நெருப்பு பருத்தி ஒன்றாக இருந்தாலும் கத்தி வாழ்க்கையில் இயங்காது. ஞானவாள் நடுவில் நிற்கிறது. சத்தியத்தின் காவலர்கள் யோக பாதையில். யுகல் ரூபம் நீங்கள், மம ரூபம் நீங்கள். பத்மபாதம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். என்ன இருந்தீர்கள், என்ன ஆனீர்கள். ஓம் சாந்தி. தண்ணீரில் தாமரை அப்படிங்கிற இந்த பட்டியினுடைய யுகல்ஸ் பட்டியினுடைய 4வது நாள். நம்ம பட்டியனுடைய முரளி பார்த்திங்கன்னா 3/3/2007. நம்ம பட்டியனுடைய அந்த முரளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் நம்மளே கேட்டுக்கலாம். எல்லோரும் நேராக உட்காருங்க, கண்களை மூடுங்க. நான் ஆத்மா உண்மையிலேயே பாபாவோட துணையில் இருக்கிறேனா, பாபா கூட இணைந்து இருக்கிறேனா, இல்லைனா பேருக்கு நான் வந்து வெளியில் மட்டும் மேரா பாபா மேரா பாபா மேரா பாபான்னு சொல்லிட்டு திரியிறேனா, எனக்குள்ள என்னெல்லாம் எதிர்வினைகள் ஏற்படுகிறதோ அது என்னுடைய எதிர்வினைகளா, இல்லை என்னுடைய பழைய சமஸ்காரங்கள் மூலமாக தூண்டப்பட்ட எதிர்வினைகளா? அடுத்த கேள்வி, என்னுடைய சமஸ்காரம் அப்படின்னு நான் எப்பெல்லாம் சொல்கிறேனோ அப்போல்லாம் நான் எல்லைக்குட்பட்ட நிலையில் போயிடுறேனா? அடுத்த கேள்வி, நான் என்னுடைய மனசுக்கு எஜமானனாக இருக்கிறேனா, இல்லை அடிக்கடி மனசு என்ன அலை கழிச்சிட்ருக்கா? என்னுடைய நிச்சய புத்தியானது உண்மையிலே யதார்த்தமான அனுபவத்தின் ஆதாரத்தில் இருக்குதா, இல்லை பேரளவில் வாயில் மட்டும்தான் இருக்குதா, வாய் வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்குதா? எப்பொழுது ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதில் நான் வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் ஜெயிக்கிறேன், அதை எதிர்கொள்கிறேனா, இல்லைனா நானே போய் அந்த இதில் குழியில் விழுந்துடுறேனா? அடுத்த கேள்வி, நான் என்னுடைய வாழ்க்கையை திருவிழாவா போல நான் வாழ்ந்துட்டுருக்கிறேனா, அல்லது ஒரு சுமை தூக்குற சுமை தொழிலாளி மாதிரி தூக்கிட்டு அலைகிறேனா? நான் உண்மையிலேயே பரிவர்த்தனையை விரும்புகிறேனா, இல்லை சும்மா பரிவர்த்தனைன்னு பீலாக விட்டுட்டு இருக்கிறேனா? இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சச்சி உண்மையான ஹோலி பரமாத்மாவுடைய சங்கத்தின் ரங்கத்தில் மூழ்குவது, பாபாவுடைய தொடர்பு என்னும் சாயத்தை பூசிக்கொள்வது, அதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவதற்கு சமம். உண்மையான ஹோலி அப்படின்னா பரமாத்மாவுக்கும் எனக்குமான நடுவில், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான நடுவில் என்னெல்லாம் பேரியர் இருக்கோ அது எல்லாத்தையும் நீக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிரயோக சாலை. அதனால் பிரயோகம் பண்ணுங்க, முன்னாடி போயிட்டே இருங்க. பாபா எப்போ நம்மளுடைய லைஃப்பில் வந்தாரோ அப்போ நமக்குள்ள என்னெல்லாம் பழைய விஷயங்கள், நமக்குள்ள நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டார். புது விஷயங்களை நினச்சிட்டார். பாபா முரளியில் கேட்குறாரு, நீங்கள் எல்லாருமே எந்த மாதிரியான ஆத்மாக்கள்? பாபா அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் மகான் பவித்ர ஆத்மாக்கள், அதாவது ஹோலி ஆத்மா. உலகத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கலர் பூசுகிறாங்க ஹோலி அப்படின்னா. நீங்கள் ஆத்மாக்கள் மற்ற ஆத்மாக்கள் மேலே அவங்க எப்படி பவுடர் பூசுகிறாங்க, தெளிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரியான, நீங்களும் அதே மாதிரி தான் ஹோலி கொண்டாடுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா கலரை விட நல்ல கலர் எது?
அது சாயம் போகாத அழியாத கலர் எது? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க ஆத்மாக்கள் மேல பரமாத்மாவனுடைய தங்கம் அப்படிங்கிற ரங்கத்தை பூசிட்டீங்க. அதாவது பரமாத்மா தொடர்பு அப்படிங்கிற சாயத்தை பூசிட்டீங்க. அதன் மூலமாக ஆத்மாக்கள் பரமாத்மாவனுடைய தொடர்பு, பரமாத்மாவனுடைய அந்த கலரால பூசப்பட்டாங்க. பரமாத்மாவுடைய தொடர்பு, பரமாத்மாவுடைய துணை, பரமாத்மாவுடைய இணைந்த சுரூபம் அப்படிங்கிற பரமாத்மா நினைவு அப்படிங்கிற சாயத்தை பூசிட்டீங்க. அதனால ஆத்மா தூய்மை ஆயிடுச்சு. இந்த பரமாத்மாவனுடைய தொடர்பினுடைய அந்த சாயம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இப்ப வரைக்கும் இந்த கலியுகத்தினுடைய கடைசி வரைக்கும் கூட சத் சங்கத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்கு இல்லையா? சத் சங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவனுடைய சங்கம். இதுதான் எல்லாத்த விட ரொம்ப ஈஸியானது. பாபாவுடைய சங்கத்துல இருக்கிறது, தொடர்புல இருக்கிறது, அதுவும் உயர்ந்த சங்கத்துல இருக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டமா? இப்படி பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அப்ப அவருடைய தொடர்புல நம்ம இருக்கும்போது நம்ம கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், மகான் ஆத்மா, பவித்திர ஆத்மாவாக நம்ம மாறிட்டோம், பூஜ்ய ஆத்மாக்களாகவும் ஆயிட்டோம். இந்த சங்கம் எவ்வளவு உயர்ந்தது! உலகத்துல இருக்கிறவங்க பாருங்க, பரமாத்மா கூட தங்களுடைய புத்தியை இணைக்கிறதுக்கு பக்தியில எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மண்டை உடைக்கிறாங்க. பரமாத்மாவுடைய தொடர்புல வரணும், பரமாத்மாவை நினைவு பண்ணணும், பரமாத்மா கிட்ட இருந்து பிராப்திகளை அடையணும் அப்படின்ட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ அவர் சொல்றாங்க, இங்க பாருங்க எவ்வளவு ஈஸி. நீங்க பாபா உங்களுக்கு பாபா ஈஸியா கிடைச்சிட்டாரு. நீங்க என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னீங்க, பாபா என்னுடைய குழந்தைங்களேன்னு சொன்னாரு. அப்போ சாயம் பூசப்பட்டுடுச்சு. நீங்க மேரா பாபான்னு சொன்னீங்க, பாபா மேரே பச்சேன்ட்டாரு. பாபா அப்படி என்னதான் கலரை பூசி விட்டாரு நம்ம மேல? ஞானத்தினுடைய சாயத்தை பூசிட்டாரு, குணங்களுடைய சாயத்தை பூசிட்டாரு, சக்திகளுடைய சாயத்தை பூசிட்டாரு. இந்த மாதிரி பாபா நம்ம மேல சாயத்தை தெளிச்சதுனால நீங்க ஆத்மாக்கள் தேவதைகளாக ஆயிட்டீங்க. ஆனா இப்ப வரைக்கும் கூட பாருங்க, உங்களுடைய பூஜ்ய சுரூபத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்குது. பூஜ்ய சுரூபம் பூஜைக்குரியதாக இப்ப வரைக்கும் மகிமை இருக்கு. மகான் ஆத்மாக்கள் நிறைய பேர் தூய்மையாகிறாங்க, தர்மாத்மாக்கள் நிறைய பேர் உருவாகிறாங்க. ஆனாலும் உங்களுடைய தூய்மையான தேவ ஆத்மா ரூபத்தின் முன்னாடி அங்க ஆத்மாவும் அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ஆத்மாவும் தூய்மையாகுது, சரீரமும் தூய்மையாகுது. இந்த மாதிரியான உயர்ந்த தூய்மைக்குரியவங்களாக யாரும் ஆகிறதில்லை. சரி, இந்த மாதிரி சிரேஷ்டமான மிக உயர்ந்த தூய்மை நிலையை நம்ம எப்படி அடைஞ்சது? ஆத்மா பாபாவுடைய தொடர்பினுடைய அந்த சாயம் பூசப்பட்ட காரணத்தினால. பாபாவுடைய தொடர்பு அவ்வளவுதான். பாபா தொடர்புல ஒவ்வொரு சனமும் கூடவே நம்ம வச்சிருக்கிறனால அவருடைய பிரபாவம். இப்ப பெரிய குரு கூட இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பிரபாவம் நம்ம மேல படுது. ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்கள நம்ம ரோல் மாடலா எடுத்துப்போம், அவங்க கூட இருப்போம், அவங்க செய்யறதெல்லாம் செய்வோம், அவங்கள அப்படி ஃபாலோ பண்ணுவோம். அதே போல நம்ம பரமாத்மாவை ஒவ்வொரு சனமும் நம்ம அவ்வளவு உயர்ந்த ஒரு மகான் சக்தியை நம்ம கூட வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பிரபாவம் நமக்குள்ள படுது. அவருடைய சக்திகள் குணங்கள் நமக்குள்ள சாயமாக அதனுடைய பிரபாவத்துல வந்து சாயம் பூசுறதுன்னு என்னது? அதனுடைய பிரபாவத்துல வந்துடுறோம். அவங்கள போல காரியம் செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவரை போல ஆயிடுறோம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கரெக்டா எல்லா இதுலயும் கரெக்டா டைமிங் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னா அவங்க கூட யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ, அவர் ஒரு லீடரா இருப்பாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜா இருக்காரு அப்படின்னா அப்ப அவருக்கு கீழே இருக்கிற 5 பேரும் அவர் அந்த மாதிரி தானே செய்ய வைப்பாரு எல்லாத்தையும். அப்ப அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் டைமிங்ல கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆள் கூட அவங்க வேலை பார்க்கறதுனால. அதே போல பாபா கூட நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம கூட இருந்து ஒர்க் பண்றதுனால நம்ம அவரை போல மாறிடும். அவருடைய சாயம் நம்ம மேல பூசப்பட்டுடுச்சு. பார்க்கறதுக்கு அப்புறம் அவரை போலவே நம்ம தெரிகிறோம். அதுதான் தேவதை ரூபம். தேவதைகளாக மாறிடுறோம், மனிதருள் மாணிக்கங்களாக மாறிடுறோம். உங்கள்கிட்ட யாராவது பாபா கேட்கிறாரு வானிலை, உங்கள்ட்ட யாராவது கேட்குறாங்க பரமாத்மா எங்க இருக்கார், கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பதில் என்ன சொல்லுவீங்க? பரமாத்மாவுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னா தூய்மையான ஆத்மாக்களுடைய எங்களுடைய இதயத்துலதான் அவர் உட்கார்ந்துருக்கார். என்னுடைய இதயத்துல உட்கார்றது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படித்தானே பாபா கேட்கிறாரு. உங்களுடைய இதயத்துல பாபா இருக்கிறாரு, பாபாவுடைய இதயத்துல நீங்க இருக்கிறீங்களா? பாபா இருக்கிறாரா? என்ன பெருமையோட சொல்றாங்க குழந்தைங்க. பாபா சொல்றாங்க, பரமாத்மாவுக்கு என்னுடைய இதயத்துல தவிர வேற எங்கேயும் உட்கார பிடிக்க மாட்டேங்குது, வேற எதுவும் பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் இதயம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதனால நாங்க எப்பவுமே இணைஞ்சே இருக்கிறோம். பாபாவும் நானும் இணைந்தே இருக்கிறோம், பிரிக்க முடியாதவர்களாக ஆதிசக்தி சிவசக்தியாக இருக்கிறோம். அந்த மாதிரி கம்பைன்ட் ஆயிட்டீங்களா? கம்பைன்டு சுரூபத்தில் வந்துட்டீங்களா? நிறைய குழந்தைங்க நான் கம்பைண்டா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா பாபாவுடைய அந்த துணை கம்பெனியினுடைய லாபத்தை எடுக்கிறதே இல்லை. என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாபாவை கம்பெனியனா ஆக்கிட்டீங்க. ஆனா அந்த கம்பெனி, அவருடைய கம்பெனியை நீங்க யூஸ் பண்ணல. பாபாவை கம்பெனியனா ஆக்குறது, துணைவனாக ஆக்குறதும் ஒரு விஷயம். அதே போல பாபாவுடைய துணையை எடுத்துக்கிறதும் அவருடைய துணையை யூஸ் பண்றதும் இன்னொரு விஷயம். அதனால வெறும் பாபாவை கம்பெனியனா வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, அவருடைய கம்பெனியை யூஸ் பண்ணணும், அனுபவம் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹோலி எரிக்கிறது அப்படின்னா பழைய சமஸ்காரங்களை எரிப்பது, அழிப்பது. பாபா சொல்றாங்க, ராவணனுடைய பொருளை குழந்தைங்க தன்னுடைய சொத்தா இன்னும் வச்சிருக்காங்க பழைய சமஸ்காரங்கள் ரூபத்துல. ராவணனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மாற்றானுடைய பொருள் அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களுடைய பொருளை, ஒரு மாற்றானுடைய பொருளை நம்ம வச்சிருக்கிறது நல்ல செயல் இல்லையே, நல்ல காரியமா என்னது? ஆனால் குழந்தைங்க என்ன பண்றாங்க, வச்சிருக்காங்க. ஏன்னா பாபா கூட உரையாடல் பண்ணும்போது சொல்றாங்க, பாபா நான் என்ன பண்றது பாபா, நான் விரும்பவே இல்லை, என்னுடைய சமஸ்காரம் அப்படி ஆயிடுச்சு, என்னுடைய சமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னுடைய சமஸ்காரம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா பாபா கேட்குறாங்க, அது என்னுடைய சமஸ்காரமா? என்னுடைய பழைய சமஸ்காரம் அப்படின்னு சொல்றது சரியா, இல்லை என்னுடைய நேச்சர், என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொல்றது ரைட்டா? யார் ரைட்டுன்னு நினைக்கிறேன் கை தூக்குங்க. பாபா சொன்னார் முரளியில், யாருமே கை தூக்கல. அப்போ கை தூக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் ஏன் சொல்றீங்க? அப்போ சொல்ல மட்டும் செய்கிறீங்களா, என்னுடைய பழைய சமஸ்காரம், என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கை தூக்குங்கன்னா தூக்கல, அப்போ எதுக்கு சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியுது அப்போ அது என்னுடைய சம்ஸ்காரம் அல்ல அப்படின்னு. தவறுதெல்லாம் சொல்லிட்டீங்களோ? எப்போ நீங்கள் மர்ஜீவா ஆயிட்டீங்க, இருந்து கொண்டே இறந்துட்டீங்க, அப்போ உங்களுடைய சர்நேம் என்ன ஆயிடுச்சு? பழைய ஜென்மத்தினுடைய சர்நேம் போட்டிருக்கீங்களா, இல்லை புது ஜென்மத்தினுடைய பிகே போட்டிருக்கீங்களா? எல்லாரும் சைன் போடும்போது பிகே இன்னார் அப்படின்னு தானே போடுறீங்க, இல்லை பழசையே போட்டுட்டு இருக்கீங்களா? உங்க பேர் எழுதும்போது கூட பிகே அப்படின்னு எழுதி தானே எழுதுறீங்க. அப்ப மர்ஜீவா ஆயிட்டீங்க, இறந்துட்டீங்க, இறந்து இன்னொரு வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பழைய நீங்க இன்சியலை போடுறதே இல்லை, புது இன்சியல் தான் போடுறீங்க, பிகேங்கிற இன்சியல் தான் போடுறீங்க. அப்ப சமஸ்காரங்கள் மட்டும் எங்கிருந்து என்னுடையது அப்படின்ட்டு எங்கிருந்து வந்தது? அதுவும் போன ஜென்மத்துது தானே, பழைய ஜென்மத்துது, அது என்னுடையது கிடையாது. அதனால ஹோலி அப்படின்னா அதுல எதையாவது எரிக்கணும்ல, எரிப்பாங்க கண்டிப்பா. அதனால இந்த என்னுடைய சமஸ்காரம் அப்படிங்கிறத பாபா சொல்றாங்க, பிராமணர்களுடைய டிக்ஷனரியிலிருந்தே முடிச்சு கட்டிடுங்க, அதாவது எரிச்சிருங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறதே ஒரு டிக்ஷனரி, வாழ்க்கைன்ற டிக்ஷனரியிலிருந்து இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுல கூட, உங்களுடைய எண்ணத்துல கூட இந்த விஷயத்த சொல்லாதுங்க. பழைய சமஸ்காரங்கள், என்னுடைய சமஸ்காரம், இது கனவுல கூட வரக்கூடாது. அதனால எல்லா குழந்தைகளும் உங்களுடைய இதயபூர்வமாக திடமான சங்கல்பம் வைங்க, அதாவது ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் தவறை கூட என்னுடையதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க என்னுடையது சமஸ்காரம் சொல்றதுனால அந்த சமஸ்காரம் பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது, அது லாபம் எடுத்துக்குது. என்னுடையதுன்னு நீங்க சொன்னதுனால அது உட்காந்துக்குது, அது போக மாட்டேங்குது, உங்களுக்கு மேல உரிமை எடுத்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட், வெற்றிக்கான ஆயுதம் நிச்சய புத்தி மற்றும் தைரியம். இதான் மூணாவது பாயிண்ட். பாப்தாதா பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பாப்தாதா எப்பவுமே நெற்றி சிம்மாசனத்தில் உட்காந்து சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ராஜா குழந்தைங்களை தான் பார்க்க விரும்புகிறார். பாபா ஒரு பொழுது அடிமை குழந்தைங்களை பார்க்க விரும்புறதே இல்லை, ராஜா குழந்தைங்க, கண்ட்ரோலிங் பவர் இருக்கணும், ரூலிங் பவர், மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபத்தில் பாபா பார்க்க விரும்புகிறார். நீங்க உங்களுடைய எந்த ரூபத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? பாபா கூட சொல்றாரு, இந்த ரூபம் தானே நீங்களும் கூட பாக்குறீங்க, சுயராஜ்ய அதிகாரியான ரூபத்தை தானே நீங்களும் பார்க்க விரும்புறீங்க. எப்பவுமே நான் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு தானே விரும்புறீங்க. நீங்க சுயராஜ்ய அதிகாரிகள் தானே, அடிமை இல்லையே. யார் அடிமையாக இருக்காங்களோ இந்த உலகத்துல அவங்கள கூட நீங்க அதிகாரிகளாக மாற்றக்கூடியவங்க தானே. ஆத்மாக்கள் மீது கருணை உள்ள உடையவர்களாக ஆகி அடிமைத்தனத்துல யார் இருக்காங்களோ அவங்களையும் அதிகாரிகளாக மாற்றக்கூடிய குழந்தைங்க நீங்க.
அதனால் பாபா சொல்கிறாங்க எந்த மாதிரியான கடுமையான சமஸ்காரமாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஹெல்ப் கூடவே இருக்குது. எவ்வளோதான் கடுமையான சமஸ்காரம் இருந்தாலும் ஒரு பொழுதும் தைரியத்தை விட்டுறாதுங்க. காரணம், சர்வசக்திவான் பாபா உதவியாளராக எப்பவுமே கம்பைண்டாக இருக்கிறார், கூடவே இருக்கிறார், துணையாக இருக்கார், இணைஞ்சு இருக்கிறார், எப்பவுமே ஆஜராக இருக்கிறார். நீங்கள் தைரியம் வைங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தைரியத்தை இழந்துடாதுங்க. தைரியம் வச்சு சர்வசக்திவான் கூட கம்பைண்டாக இருக்கக்கூடிய பாபா மேலே அதிகாரம் வைங்க. அதில் திடமாக இருங்க, உறுதியாக இருங்க. நடந்தே தீரணும், பாபா என்னுடையவர், நான் பாபாவுடையவன், இந்த ஒரு தைரியத்தை ஒரு பொழுதும் விட்டுறாதுங்க, மறந்துடாதுங்க, மறந்தும் இருந்துடாதுங்க. பாபா என்னுடையவர், நான் பாபாவுடையவன், பகவான் என்னுடையவர், நான் பகவானுக்கு சொந்தமான பொருள். அப்போ என்ன ஆகும், எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பதிலாக இந்த மாதிரி ஐசே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அதனால் பாபா உதவியாளராக இருக்கிறாரு. எந்த ஒரு காரியமும் அங்கே முடிந்தே விட்டது, பாபா அங்கே முடிச்சே தீருவார். பாபா வந்தார் அப்படின்னா பாபா கட்டுப்பட்டு இருக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு. நிச்சயம் புத்தி இருந்தது அப்படின்னா அங்கு வெற்றி நிச்சயம். வெற்றி அங்கே இருக்கவே இருக்கு. ஏன் அப்படின்னா பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க பிறந்த உடனே வெற்றி விஜயி பவ அப்படிங்கிற வெற்றி திலகத்தை நெற்றி மத்தியில் வச்சுட்டார். ஆனால் பாபா சொல்றாங்க திடத்தா, அந்த உறுதித்தன்மை அப்படிங்கிறத உங்களுடைய தீவிர புருஷார்த்தத்தினுடைய சாவியாக மாத்திருங்க. அதனால நீங்க பிளான் பண்ணும்போது நல்லா பிளான் பண்றீங்க, புருஷார்த்தத்துக்காக இருந்தாலும் சரி, சேவைக்காக இருந்தாலும் சரி. ஆனா அதை பிளான்ல ப்ராக்டிக்கலா கொண்டு வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி நீங்க பிளான் பண்ணும்போது உறுதியான எண்ணம் இருந்ததோ அது இல்லை, இருக்க மாட்டேங்குது, அதனுடைய எஃபெக்ட் கம்மியாயிருது. அதனால பாபா சொல்ற பிளெயின் புத்தி ஆயிட்டு, பிளான் நீங்க பவர்ஃபுல்லான புத்தி இருக்கும்போது தான் நீங்க பண்ணீங்க. அப்போ அதை ப்ராக்டிக்கல் கொண்டு வரும்போது பிளெயின் புத்தியாக இருந்து அதில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நிச்சயந்தாகி அதை காரியத்தில் பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதனால் பாபா சொல்கிறாங்க, நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செய்யலை, எப்போவுமே இந்த ஒரு நினைவு வைங்க, நான் ஒரு தடவை செய்யலை, இதே மாதிரி நிறைய தடவை நான் ரிப்பீட் பண்ணேன். அதனால் நினச்சி பாருங்கள், எத்தனை கல்பம் நடந்திருக்கு, எத்தனை கல்பத்தில் நான் எத்தனை தடவை வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், கல்பமும் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். அது எத்தனை தடவை வெற்றி, பல கல்பத்தில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலையும் வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. இந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவர்களாக மாறி அந்த உறுதித்தன்மையினுடைய சாவியை போடுங்க. வெற்றி பிராமண ஆத்மாக்களை தவிர உங்களை விட்டுட்டு வேற எங்க போ. பிராமண ஆத்மாக்களுக்கு பாபா சொல்றாங்க, வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை, வெற்றி உங்களுடைய கழுத்து மணி மாலை, வெற்றி உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த மாதிரியான நிச்சய புத்தி உடைய குழந்தைகள் தானே நீங்க எல்லா ஆத்மாக்களும். இல்லைன்னா இப்படி இருக்கீங்களா, பாப்தாதா சொல்றாரு ஆனா நடக்குமா நடக்காதா தெரியல. அதனால இந்த போதை வைங்க, நம்ம ஏற்கனவே வெற்றியாளராக இருந்தோம், இப்பவும் இருக்கிறோம், இனியும் இருப்போம். இதுதான் இந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையான ஹோலி. அதனால என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ஹோலியஸ்ட் குழந்தைகள். அதனால இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். अच्छा, ओम शांति. வெற்றியின் திலகம் சூடியவர்கள் நீங்கள்,
நீதான் பெருத்த